கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிற என்ற தலைப்பில் நாம் அதிகமாய் தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், யாராட்டும் ஏதாச்சும் செய்வாங்க, ஏதாட்டும் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நாம் போகாமல் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது, தேவனோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே குறைவில்லாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ முடியும். அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணீர் என்று சங்கீதத்தில் நாம் படிக்கிறோம். பாருங்கள், வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நமக்கு சமாதானத்தை தருகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். வாழ்க்கையில் இரவு நேரத்தில் நாம் தூங்கும்போதும் பாருங்கள், சில பேர்கள் இன்று மாத்திரைலாம் போட்டுட்டு தான் தூங்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தூக்கமே வரல. காரணம் என்ன? அவங்க நிறைய விதமான சூழ்நிலைகளை மாட்டியிருப்பாங்க. தவறான நாவை தவறாக பயன்படுத்தி சிக்கிக்கொண்டு ஏதாட்டும் அவங்கள அடிப்பாங்களோ, வாங்குவாங்களோ, கொள்வாங்களோ அப்படிங்கிற சூழ்நிலையில் அவங்களுக்கு தூக்கமே வராது. நான் பகைச்சிருப்பாங்க, அவனை அடிச்சிருப்பாங்க, இவனை அடிச்சிருப்பாங்க, அவன் என்ன பண்ணுவானோ, எது செய்வானோ அப்படின்னு பகைமையை வளர்த்து வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பகைமையை வளர்த்து வைக்கும் பொழுது அவங்களுக்கு தூக்கம் வராது. பாருங்கள், இந்த மாதிரி இந்த சூழ்நிலையில் மத்தியில் நமக்கு சமாதானத்தோட ஒரு நித்திரை தருகிறவர் நமக்கோடு இருக்கிறார். எப்படி? அவருடைய வார்த்தையிலே நாம் தியானிக்கும் பொழுது எப்படி நம் நாவை கையாள வேண்டும், நமக்கும் கர்த்தருக்குள்ள அந்த உறவு எப்படிப்பட்டது, நாம் ஏன் இந்த இந்த பூமியிலே பிறந்திருக்கிற அந்த நோக்கம் என்ன, நம்ம ஏன் இந்த தேவன் நம்மை எந்த அளவுக்கு நம்மை வழி நடத்துகிறார், எப்படி நம்மை கொண்டு செல்கிறார், இப்படி ஒரு மனிதன் பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே நித்திரை படுக்கும்போது சமாதானத்தோடே அவன் சந்தோஷமாக நித்திரை செய்வான். அவன் படுத்த உடனே தூங்கிடுவான். பாருங்கள், சில பேர் பாருங்கள் படுத்த உடனே தூங்கிடுவாங்க. அது சொல்லுவாங்க, நீ உனக்கெல்லாம் ரொம்ப கிருபப்பா, அந்த அளவுக்கு நீ படுத்த உடனே தூங்குற. இந்த பாரு, நான்லாம் படுத்த உடனே எனக்கு தூக்கம் வரல, நாளைக்கு என்ன செய்யணுமோ, அது செய்யணுமோ, இது செய்யணுமே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் நித்திரை கொடுக்கிறவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் நமக்கு வார்த்தை கொடுத்து, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு எல்லா தேவைகளையும் செய்வேன், உனக்கு எல்லா காரியங்களும் வாக்கிய பண்ணுவேன், நான் உன் கூடவே இருக்கேன், உனக்கு கிருபை தருவேன், சமாதானத்தை தருகிறேன் என்று அவருடைய வார்த்தை அதிகமாக தியானிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே அதிகமாக பதிந்து விடுகிறது. நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? அவர் எனக்குள்ளே இருக்கிறார், என்னை காக்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் தூங்குவதில்லை. பாருங்கள், அவர் ஒரு நாளும் உறங்குவதில்லை. என்னை குறித்து கரிசனையாக, என் மேல் வாஞ்சியாக என் மேல் கரிசனையாக இருந்து கொண்டு என்னை கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்க. அந்த அளவுக்கு என் தேவன் எனக்குள்ளே இருக்கும் பொழுது நான் ஏன் தூங்காமல் இருக்கணும்? எல்லாமே அவருடைய கரத்திலே நான் வைத்திருக்கிறேன். இந்த காரியத்தை செய்வதற்கு அதற்கான நான் முயற்சி செய்கிறேன். அந்த முயற்சி செய்யும் பொழுது அதனோடு என் கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்று சொல்லி ஒரு மனிதன் அதை அறிந்து கொள்ளும் பொழுது அவனுக்கு பாருங்கள், சமாதானத்தோடு படுக்கையிலே நித்திரை செய்வேன். இந்த மாதிரி செய்ததற்கு காரணம் என்றால் அவனை அறிந்து கொண்டான். தேவனை அறிந்து கொண்டு அவனுக்கு எல்லா விதமான காரியத்திலே அவன் ரொம்ப முயற்சி எடுத்தாலும் அவனுக்கு சுலபமாக முடிக்கிற அந்த தேவன் கூட இருக்கிறார். பாருங்க, கர்த்தர் நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணினார். அவன் ஒருவர், கர்த்தர் மட்டும்தான் அவனை சுகமாய் இந்த தங்க பண்ணுறார். ஒரு இடத்துல அவன் தங்குறான் என்றால், ஒரு இடத்துல அவன் வாழ்கிறான் என்றால், ஒரு இடத்துல ஒரு வேலை ஸ்தலத்தில் இருக்கிறான் என்றால் அவர் மட்டும்தான் அதை வாக்கிய பண்ணி அவனுக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் அவனுக்குள்ளே ஒரு ஞானத்தை கொடுக்கிறார், ஒரு புத்தியை கொடுக்கிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவனுக்குள்ளே கொடுத்து அவனை வாழ வைக்கிறார். இப்படித்தான் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை தேடி வந்து அவர் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத, நித்திரை உனக்கு வரவில்லையா, இந்த வார்த்தைகளை எடுத்து சொல், என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு பணத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறார் அவர், எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிற அவர் என் கூடவே இருக்கிறார், என்னை விட்டு விலக மாட்டேனேன்னு சொல்லியிருக்கிறார். எல்லா விதத்திலுமே எனக்கு கூட இருந்து எல்லா காரியத்தையும் சித்தி செய்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆகையால் போகும் இடமெல்லாம் என் கூட வருகிறார். நான் செய்ய வேண்டிய காரணம் என்ன? இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில் தியானமாக இருக்கும் பொழுது என்னுடைய காரியத்தை வாக்கிய பண்ணுகிறார் அவர். அந்த இந்த இந்த நியாயப்பிரமாண புத்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பா என்று சொல்லியிருக்கிறது போல் அந்த வார்த்தைகள் எடுத்து என் நாவில வைக்க வேண்டும். எப்பொழுது இதை தான் நான் தியானிக்க வேண்டும். வாழ்க்கையில் நிறைய பேர் தியானம்னா என்ன, சும்மா உட்காந்துட்டு சும்மாடி கண்ணை மூடிட்டு உட்காரதெல்லாம் கிடையாது. எதே ஒன்று நினைக்காம எங்கேயோ ஒன்று நினச்சிக்கிட்டு அப்படி இல்லை. நம்முடைய கிறிஸ்தவத்தில் தியானம் என்பது எப்படி? இரவும் பகலும் இதை தியானிக்குது. தியானம் என்றது கிறிஸ்துவை. இப்போ ஒரு நித்திரை
படுக்கையில் அவன் போகிறான் அப்படின்னா, முதல்ல அவன் கிறிஸ்துவை நினைக்கணும். 2வது என்னது, அவருடைய செய்த கிரியைகளை நினைக்கணும். கிரியைகளை செய்து அவர் என்னென்ன எனக்கு நன்மை செய்திருக்கிறார் என்று சொல்லி அதற்கு நன்றி சொல்லணும். முதலாவது அவன் கிறிஸ்துவை, 2வது அவர் செய்த கிரியைகள், அதற்கு நன்றி சொல்லணும். 3வது அவருடைய வார்த்தை எடுத்து அதை சொல்ல ஆரம்பிக்கணும். ஆம், என் கர்த்தாவே, நீர் என் கூட இருக்கிறீர், ஆகையால் நான் கலங்கேன். நீர் என்னை காக்கிறவர், என் உள்ளத்தில் இருக்கிறேன், நான் எதற்கும் கலங்க மாட்டேன். எனக்கு எல்லா விதத்திலும் எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் கொடுக்கிறவர் என் கூட இருக்கிறேன், அதற்காக நான் கலங்குவதில்லை. எல்லாமே நீர் எனக்கு வாக்கிய பண்ணி, என் வீட்டினுடைய ஐஸ்வர்யத்தை தருகிறவரின், என் வீட்டினுடைய எல்லா பொக்கிஷம், உணவு, உடைகள் எல்லாத்தையும் தருகிறவர், என் வீட்டிலே திராட்சரசம் புரண்டோட அளவுக்கு என் மேல் ஆசீர்வாதத்தை தருகிறவர் நீர் என்று சொல்லி ஒவ்வொரு நாள் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் சொல்லும் பொழுது, இதுதான் தியானம். இப்படி நீங்கள் நித்திரையில் உட்காரும் பொழுது, நீங்கள் படுக்கும் நேரத்தில் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லும்போது உங்களுடைய நித்திரை சமாதானத்தோடு நித்திரை செய்வேன் அப்படிங்கிறது. இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டு இது சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அதைத்தான் தேடி வருகிறார். தேடி வந்து அவர் சொல்லுகிறார், என்னை தியானி, நான் தியானிக்க நான் செய்த கிரியைகளை நீ அறிந்து கொள். கிரியை அறிவது மட்டுமல்ல, வார்த்தைகளை எடுத்து, அதான் சொல்லுது, கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணீர். அவர் ஒருவர் தான், அவருடைய வார்த்தை தான் நம்மை ஜீவிக்க வைக்கிறது. ஆகையால் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிற தலைப்பில் ரொம்ப முக்கியமான அந்த சில வார்த்தைகளை கேளுங்கள். 1 நிமிஷம் 2 நிமிஷம் கேட்கறது மூலமாக உங்களுடைய வாழ்க்கை திறமை மாறும். கர்த்தர் உங்களுக்குள்ளே வருகிறார். கேட்கும் பொழுது ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் கர்த்தருக்காக உங்களால் கொடுக்க முடியாதா? கண்டிப்பாக முடியும். இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.